ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புது எஸ்எம்எம் பேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது பார்த்தீங்க அப்படின்னா புது எஸ்எம் பேனல் தீம் உங்களுக்கு பழைய எஸ்எம் பேனல் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிருக்கும் இது வந்து புதுசாக வந்து எந்த ஒரு லாகின் தேவையில்லை எந்த ஒரு யூஸர் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ளே போகணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஷோ ஆகும் ஓகேவா ஷோ பண்ணி நீங்கள் வியூ பிளான் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் ஆட் பண்ண சர்வீஸ் எல்லாமே இங்கே கேட்டகரிஸாக உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும் ப்ளஸ் வந்து மீதி இருக்கிற கேட்டகரிலாம் இங்கே வந்து பேக் ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக அதுக்கு மூவ் ஆன் ஆகிடும் ஓகேவா இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே வந்து அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்டர் யூஆர் நம்பர் இங்கே என்ன ஒரு யூஆர்ல கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் ஓகே உங்கள் கேட்வே ஆட் பண்ணி இந்த பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஆர்டர் போயிடும் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இங்கே வந்து பாருங்கள் ஆர்டர் ஸ்டோர் ஆகிடும் நீங்கள் எந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை எந்த ஒரு அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி வைக்கணும் அவசியமே கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஆர்டர் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் இங்கே பாருங்கள் இது எந்த ஒரு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ண ஆப்ஷன் கூட இதில் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற பிக்சர் பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எம் பேனல் வேணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் கொடுத்துருப்பேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இங்கே பேனர் அப்டேட் பண்ணுறதுலாம் இங்கே அட்மினில் பாருங்கள் ஓகேவா இங்கே பாருங்கள் அட்மினில் நீங்கள் வந்து பேனர் அப்டேட் பண்ணுறது அந்த சப்போர்ட்டுக்கு லிங்க் அப்டேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எஸ்எம் செட்டிங்ஸ்லேயே கொடுத்துருப்பேன் நீங்கள் தீமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து தீமும் இருக்குது 3 தீம் யூஸ் பண்ணிடுறேன் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தீம் பார்த்தீங்கன்னா கிரீன் ராக் தீம்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிரீன் ராக் இந்த தீம் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இந்த தீம் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாருங்கள் இது வந்து அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு சேம் எஸ்எம்என்ல 2 ஆப்ஷனாக ஒர்க் ஆகும் ஒன்று பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறதா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் அந்த தீம் ஆக்டிவேட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த தீம் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறேன் ஓகேவா தீம் வந்து கிரீன் ராக் தீம் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் இப்போ நான் யூஆர்எல் என்ன பண்ணுறேன் நார்மல் யூஆர்எல் உங்களுக்கு தெரியாது நான் தான் நார்மல் யூஆர் ஓப்பன் பண்ணுறேன் நமக்கு பார்த்தா கிரீன் ராக் தான் ஓப்பன் ஆகுது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் தீம் வந்து நான் இதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் ஓகே சேஞ்ச் பண்ணிவிட்டு கலரை வந்து நான் இது நார்மல் கலர் ஆரஞ்சு கலர் செட் பண்ணிடுறேன் செட் பண்ணிட்டு இப்போ நான் யூஆர்எல் என்ன பண்ணுறேன் யூஆர்எல் சேஞ்ச் பண்ணுறேன் யூஆர்எல் சேஞ்ச் பண்ணி ஓப்பனா இங்கே நார்மல் எஸ்எம் பேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ அதில் இருக்கிற மாதிரி சேம் டு சேம் உங்களுக்கு நார்மல் எஸ்எம் பேனல் ஓப்பன் ஆகிடும் இப்போ நான் மறுபடியும் இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா தீம் ஆக்டிவேட் பண்ணுறேன் ஓகேவா தீம் ஆக்டிவேட் பண்ணி அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ரீஃப்ரெஷ் பண்ணால் இங்கே பார்த்தீங்களா ரீஃப்ரெஷ் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ தீம் மட்டும் தான் வேறு ஆனால் பட் இது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லாகின் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு யூசர் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லதே தேவையில்ல டேட்டா கிளிக் பண்ணி யூசரை என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பே பண்ணாங்க அப்படின்னா பேமெண்ட் பே பண்ணாங்கன்னா அவங்க ஆர்டர் பிளேஸ் ஆகிடும்